இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நேம் கொடுத்துப்போம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்து இதுலேருந்து ஒரு சின்ன கன்வர்ஷன் பண்ண போகிறேன். அதாவது ஒரு வேரியபிளை ஐசோலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய் பை பியை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ஒய் பை பி ப்ளஸ் ஒய் பை பியை சேஞ்ச் ஆகிடுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை பி. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷன் 3யை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது இந்த எக்ஸ் வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற எக்ஸோட ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு ஏஒய் பை பி ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போ இந்த ஏவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் பை பின்னு கிடைக்குமா? இந்த டினாமினேட்டர் இருக்க பியை கேன்சல் பண்ண இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் பியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த பியும் கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் ஏ ஸ்கொயர் ஒய், இங்கே பி இன்ட்டு பி ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ரெண்டு இடத்துலையும் ஒய் காமனாக இருக்கா? இது வெளியே எடுத்திங்கன்னா ஒய் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா? இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? ரிமைனிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்குமா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒய்க்கா பதில் நம்ம பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த பியும் கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி.